எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக சத்துக்கள் நிறைந்த பாரம்பரியமிக்க கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி எப்படி சுவையான பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வெறும் 3 பொருள் தான். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. இதில் ஆன்டோசைனின் அப்படிங்கிற நிறம் இருக்கிறதுனால இது கருப்பு கலரில் இருக்குது. அண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது. இது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும். இப்போ இதை 2 தண்ணி அலசி எடுத்துக்கலாம். இதில் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டும் அதிக அளவு நார்ச்சத்தும் இருக்கிறதுனால இது மெதுவாக தான் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும். இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. உடல் எடை அதிகமாக உள்ளவங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை தொடர்ந்து டயட்டில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த அரிசியை நம்ம 2 தண்ணியை வாஷ் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்ததாக இதில் 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியோட தான் நம்ம அப்படியே குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 6 hours ஆயிடுச்சு. அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிடலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கிடலாம். நான் எடுத்த 2 கப் அரிசிக்கு 8 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். என்னோடய குக்கருக்கு இந்த அளவு எடுக்கும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் இதில் சேர்க்குறதுக்கு நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 8 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு 1/2 கிலோ பனங்கருப்பட்டியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கருப்பட்டியை நம்ம சூட்டோடு சேர்த்தா தான் இது நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சுகரோ இல்லைனா வெல்லமோ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி குக்கரில் வேகும்போதே நல்ல மணமாக இருக்கும். இதோடு சேர்த்து நம்ம பனங்கருப்பட்டியும் சேர்க்குறதுனால வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அரிசி நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நான் சேர்த்துருக்கிறது சுத்தமான பனங்கருப்பட்டி. ஸோ அதனால் நான் இதை அப்படியே சேர்த்திருக்கேன். இதுவே உங்களோட தூசு மண்ணுமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை காய்ச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த கருப்பட்டி ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இதோட சூட்டிலேயே இது நல்லா கரைஞ்சிரும். ஃபைனலாக இதில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய். இதில் கார்னிஷ்காக மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவலை இதில் சேர்த்துட்டு இதை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் ஏலக்காய் பவுடர் எதுவும் சேர்க்கலை. ஏன்னா எனக்கு இதோட வாசனையே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது ஸ்டிக்கி ரைஸுங்கிறதுனால சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது வெறும் 3 பொருளில் ஈஸியாக செய்கிறதுங்கிறதுனால யார் வேணாலும் சுலபமாக ட்ரை பண்ணிடலாம். இப்போது ரொம்ப ஹெல்த்தியான சுவையான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பொங்கல் எல்லாருக்குமே ஹெல்த்தியானதாகவும் சிறப்பானதாகவும் அமையட்டும். ஃபைனலாக இதுக்கு மேலே கார்னிஷ்காக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.